திரும்ப ஒரு ஞாபகம் ஊட்டலுக்கு தான் சொல்றோம். ஹிஜ்ரி 2ல தான் இந்த ரமலான் நம்மளுக்கு கடமையாச்சு. அப்ப அந்த நேரம் பதுரி பஞ்ச காலங்கள் இருக்கக்கூடிய நேரம், மதினாவுல வறட்சி இருந்த நேரம். அல்ஹம்துலில்லாஹ், மதினா முனவ்வராண்டாலே மகிமை பொருந்திய இப்ப நம்ம பாக்குறோம். அப்ப வறட்சியாக இருந்த அந்த காலகட்டத்துலதான் அல்லாஹு தாலா என்ன செய்யறான், நீங்க வந்து நோம்பு நோருங்கன்னு கட்டளை இருப்பான். கட்டளை இட்ட உடனே நோம்புண்டா, அதாவது இப்படி வளமையா நோம்பு வைக்கணுங்கிற சட்டம் தெரியாம இருந்த அந்த காலத்துல சகாபாக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த நோம்பு சந்தோஷமா அனுபவிச்சாங்க. எந்த அளவுக்கு அனுபவிச்சாங்கன்னா, இந்த நோம்பு தான் நம்மளுக்கு இறுதி நோம்புன்னு நினைச்சாங்க முதல் நோம்பு வைக்கும் போதே. ஆனா நம்ம என்ன செஞ்சிடும், இந்த வருஷம் வச்சிருக்கோம், அடுத்த வருஷம் இந்த திட்டம் வைப்போம் அப்படின்னு வச்சிருக்கோம். வைக்கிறோமா இல்லையா? ஆனா சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க, இதுதான் எங்களுக்கு இறுதி நோம்பு, நோம்போட நம்ம மரணிச்சுட்டா எவ்வளவு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாட்ட கேட்டாங்க, துவாவோட கேட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அப்படி ஒரு கூட வந்த நோம்பு தான் நம்மளுக்கு இந்த நோம்பு. எல்லா அமலுக்குமே ஒரு ஒரு சக்தி இருக்கு. அதுல இந்த நோம்புக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், கூறி நானே ஆகி விடுவேன்கிறான். நானே ஆகி விடுவேன்டா என்ன, நம்மளுக்கு எஜமானனே நம்மளுக்கு கிடைச்சிட்டா நம்ம ஏழையா? பெரிய எஜமான நம்மளுக்கு வந்து இருக்காங்க, நம்ம ஏழையாக முடியுமா? நம்ம நினைச்சதெல்லாம் கொடுக்க ஆள் இருந்தா நம்ம ஏழைன்னு சொல்ல முடியுமா? அப்ப அந்த ரப்ப நம்ம அடையறதாக இருந்தா இந்த ரமலான குதிப்போட அனுபவிக்கக்கூடியவர்களாக, நம்மளுடைய சொல்லையும் செயலையும் எந்த நாளும் பரிசுத்தப்படுத்தி வாழ்ந்திருந்தால் நிச்சயமா இந்த நோம்பு நம்மளுக்கு பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருமா அப்படிங்கிறது என்ன. இப்ப இந்த ரமலானுடைய மாதத்துலதான் அல்லாஹ் தஆலா பத்ருங்கிற யுத்தத்தையே வச்சான். அல்லாஹு அக்பர். அந்த பத்ரு யுத்தம்ங்கிறது எப்படிப்பட்ட தண்ணி இல்லாத நேரம், சாப்பாடு சரியான நேரம் இல்ல, அல்லாஹு தஆலா அந்த யுத்தத்தை தந்தான். இந்த ரமலான்ல தான் அல்லாஹு தஆலா அருள்மறை திருமறையை இறக்கி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்க, நல் வழிகாட்ட அல்லாஹ் உதவி செஞ்சிருக்க. இப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தை நம்ம வரவேற்கிறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. குரான்கள் ஓத, திக்ருகள் செய்ய, நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அந்த நாளுக்கு வந்துட்டான். இருந்தாலும் சில பேர் அது உள்ள விளக்கங்கள் தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல மறந்திருக்கலாம், கேட்டதை மறந்திருக்கலாம். நம்ம புதுப்பிச்சு கொண்டே இருக்கிறது நம்மளுக்கு ஈமான் அல்லாஹ் தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில சூரத்துல் ஃபத்ஹ் ஓதுவது மகா சிறப்பு. அதாவது ரமலானுடைய முதல் பிறை கண்டுட்டோம்னா, பிறைக்கு பிற பார்த்த துவாவை ஓதுனதோட சூரத்துல் ஃபத்ஹ் ஓதுவது ரொம்ப மிக சிறப்பு. அப்படி இன்னைக்கு ஓதல அப்படின்னா நம்ம இன்ஷால்லா இந்த மகரிபுக்குள்ளையாவது நம்ம இன்ஷால்லா ஓதக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்து இந்த ரமலானுடைய மாதத்துல முதல் நாள் செய்யக்கூடிய அமல்கள், இன்னும் அன்சல்னாஹு சூரா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா தான். லைலத்துல் கத்ர் இரவை குறிப்பிட்டு காட்டக்கூடிய சூறா. நம்ம லைலத்துல் கத்ரை அடைகிறதுக்கு இன்னும் 26 நாட்கள் இருக்கு. 26 நாட்கள் இருக்கு இல்லையா? ஒத்தப்பட இரவுலையும் நம்ம 21 மிஞ்சி போனா 20 நாளாவது நம்மளுக்கு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நம்ம லைலத்துல் கத்ர் இரவை இப்ப இந்த நாளே குறைஞ்சது 11 தடவை, கூடுதலாக நீங்க 1000 தடவை ஓதுறது உங்க பொறுப்பு. எவ்வளவு வேணாலும் ஓதலாம். அப்ப ஓதி இன்ஷா அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ர் இரவு அந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாலும் வாட்சி. இன்னைக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் முதல் நாள்ல திக்ருகள் எப்போதும் ஓதுற திக்ரு தான் ஓதலாம். நம்ம புதுசா எந்த திக்ரு ஓதல. ஆனா இன்னைக்கு ஓதும் போது எத்தனை நாளும் ஓதுறதை விட இன்னைக்கு இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த மஜ்லிஸ்ல வந்து உட்காரும் போது நம்மளுக்கு புதுசா ஓதுனது மாதிரி எத்தனை உள்ளத்துகளுக்கு இருக்கு. நம்ம உள்ளத்துல கேட்டு பார்த்துக்கணும். நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரிஞ்சு சொல்ல வேணாம். நம்ம உள்ளத்திலேயே நம்ம இது ஓதுன திக்ரு தானே, ஏன் இன்னைக்கு நம்மளுக்கு புதுசா தெரியுது? அப்ப அல்லாஹ் நம்மளுடைய ஞாபக சக்தியை கொடுக்கறதே நம்ம துவா கபுலாகிறதுக்கு சந்தனம். நம்ம நேற்று செய்த அமல் இன்னைக்கு ஞாபகம் வந்துட்டா நம்ம அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சுன்னு அர்த்தம். போன வருடம் செய்த அமல் இந்த வருடம் ஞாபகம் வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் நம்மள அல்லாஹ் தஆலா கண்டிப்பா கபூல் செய்யறாங்கிற ஒரு உறுதி நம்மளுக்கு இருக்கு. நம்ம வந்து யாருக்காகவும் செய்யல, ரப்புக்காக செய்யறோம். ரப்புக்காக ஒண்ணு கூடுறோம், அவனுக்காக நம்ம பிரிகிறோம். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாள் நம்ம செய்யக்கூடிய அமல்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தியை அல்லாஹ் தரணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், நம்ம துவாவை கபூல் செய்யணும்ல. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சஹாபி அல்லாஹ்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்களாம், யா ரசூலல்லாஹ், நான் தொழுகும் போது எனக்கு வந்து இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருது அப்படின்றாங்க. என்ன எண்ணங்கள் வருது அப்படின்னு கேட்கும்போது அந்த சஹாபி சொன்னாங்களாம், நான் அல்லாஹ்வுடைய அரிசில அல்லாஹ் இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை வருது. அப்படி வாழ்ந்த சஹாபாக்கள் தொழுகைத்தானே நம்மளும் தொழுகிறோம்.
அதே தக்பீர் தஹரீமா தானே, அதே சூரத்துல் ஃபாத்திஹா தானே, அதே துணை சூறா தானே, அதே ருக்கு, அதே சஜதா, அதே சிறுவிருப்பு தானே. நம்மளுக்கு ஏன் அல்லாஹ் பாக்குறாங்கிற என்ன வரல? நம்மளுக்கு அக்கம் பக்கம் வர்றவங்க போறவங்க பேசுறது எல்லாம் நம்மளுக்கு கேக்குதே. பொதுவாவே நம்ம தொழுகை நின்றுட்டோம்னா, நம்ம கையில ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா, அதை அடிச்சா கூட அதை சலான் கொடுத்துட்டு எடுத்து பார்க்க கூடாதுமா. அப்படி ஒரு அவசர வாழ்க்கை நம்மளுக்கு எல்லாம் தரலையே. இது இல்லாத காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோம்? பக்கத்துல வச்சுக்கிறோம், அது ரிங்டோன் அடிச்ச உடனே ரெண்டு அது வரைக்கும் எப்படி தொழுகிறோம்னு எல்லாம் அறிஞ்சவன். தொழுக உடனே யார் பேசியிருக்கான்னு பார்க்கணும். அது ஏன் தெரியல. அல்லாஹ்வுத்தாலா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் கண்டிப்பா நல்ல மெசேஜா தருமா. எந்த அவசரத்திலையும் எதுவும் முடியாது. உங்களுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும், எப்படி ஒரு தந்தி வரும். அந்த தந்தி ஒரு போஸ்ட் மேல் வந்துட்டா அந்த தெருவே ஒண்ணு கூடிடும். என்னமோ வந்திருக்கு. அந்த தந்தி செய்தி கேட்டு அதுக்குள்ள விளக்கங்கள் கேட்டு நம்ம அந்த அவங்களை சந்திக்கும் போகும்போது பல நாள் அவங்க துன்ப துயரம் எல்லாமே மறைஞ்சிரும். இருக்கா இல்லையா? இன்னைக்கு இந்த அவசர உலகத்தை எல்லாம் கொடுத்து அல்லாதான் இதையும் கொடுத்துருக்கான். அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? குரானையும் நம்மளுக்கு அல்லா தான் கொடுத்துருக்கான். அதை இந்த மெசேஜ் போட்டு தானே விடுறான் நம்மளுக்கு. என்னைக்காச்சும் குரானை எடுத்து நம்மளுக்கு அல்லா என்ன சொல்லியிருக்கான்னு நம்ம பிரிச்சு பார்த்துருக்கோமா? இப்ப சூரத்தில் பார்த்தாக்குன்னு சொல்றோம். அதுல அல்லா என்ன சொல்றான்? வெற்றியாளர்களுக்கு அது எவ்வளவு விளக்கங்கள் கொடுக்குறான். அதுல இன்னும் அன்சல்லாம் சூறாவில என்ன கொடுக்குறான்? 1000 மாதங்களை விட சிறந்த இரவு நான் தந்திருக்கேன்னு அல்ல ஒரு 1000 சூறாவில கொடுத்துருக்கேன்டா. அந்த 1000 மாதத்தை நம்ம எப்போ அடைகிறது? இருக்குமா? ஹயாத்தோட இருக்கும்னு சொல்ல முடியுமா? அப்ப நம்மளுக்கு ஒவ்வொன்னையும் அல்ல மெசேஜ் போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதை நம்ம அவசரமா எடுத்து பிரிச்சு பாக்குறோமா? அப்ப நம்ம தொழுகையில நம்மளுக்கு அந்த ரூஹ் வருதா? நம்மளுக்கு ரூஹ் இருக்கு. அல்ல நம்ம தொழுகைக்கு ரூஹ நம்ம கொடுக்குறோமா? தலை நிறைய துணி போடுங்கம்மா, முன்முடிகள் தெரியாம பாருங்க. அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்கானே. இன்றைய பொழுது அல்ல இந்த இடத்துல கூட வச்ச ரப்பு அடுத்த நிமிடம் நம்மளை எப்படி ஆக்குவான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அல்லாட்ட கேட்கணும், யாருதான் என்னுடைய ஈமானை உறுதியாக்கி கொடுத்துரு, என்னுடைய வணக்கத்தை நீ உறுதியாக்கி கொடுத்துரு அப்படின்னு அல்லாட்ட மன்றாடி கேட்கக்கூடிய இந்த தொழுகையாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி கொடுக்கணும் இல்லையா? இப்ப நம்ம அல்லாஹும்ம அஜிர்னான் மினன்னார் ஓதும் போது கண்கள் கசியணும், அந்த நரக நெருப்புடைய ஜுவாரா நம்மளுக்கு தெரியணுங்கிறாங்க முன்னோர்கள், நாதாக்கள், நல்லவர்கள் எல்லாம். இன்னைக்கு நம்மளுக்கு அப்படி தெரியுதா? அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் சொல்லும் போது நம்ம நாவெல்லாம் வாய்ப்புறம் சுற்றி வரும். நீங்க எல்லாருமே ஒரு அளவு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அறிவு தெரிஞ்சவங்க தான் இருக்கீங்க. தெரியாதவங்களுக்கு உபதேசம் கிடையாது, தெரிந்தவர்கள் உபதேசம் புதுப்பிக்கக்கூடிய வாக்கியத்தை தான் அல்லாஹ் தந்திருக்கான். அப்ப நம்ம ஓதக்கூடிய வார்த்தைகள் அந்த அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார்ல அந்த எழுத்துக்களை எல்லாம் பாருங்க, நாக்கு பூரா சுற்றி வரும். காரணம், நரக நெருப்பு உனக்கு இருக்கு. அதுல இருந்து நீ தப்பிப்பதற்கு இந்த நாக்கை நீ பயன்படுத்திக் கொள். சொல்லாம நம்மளுக்கு சொல்றான். ரசூல்ல காட்டி கொடுத்திருக்காரு. எந்த உறுப்பையும் அல்லாஹ் காஞ்சு முக்க வைக்கிறான். வேர்வை வந்தாதான் உடம்பு குளிரும், தண்ணி பட்டாதான் அந்த ஈரமாகும். ஆனா நம்ம நாக்குக்கு தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறோமா? இல்ல இத்தனை மீட்டர் தண்ணி நம்மளுக்கு தேவைன்னு அல்லாவுக்கு தெரிஞ்சு அந்த நாக்குல இந்த நோம்பு நேரத்துல கூட நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தண்ணீரை உருவாக வச்சு அந்த தண்ணீரின் மூலமாக நம்மளுக்கு அல்லாஹ் நோம்பாளிதான், நான் உனக்கு நேரடியா உணவு கொடுக்கிறேன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கானே. எப்படிப்பட்ட ரப்பு? அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு அதிகமான நன்றி செலுத்தணும்டா. நம்மளுடைய ஒவ்வொரு அமலையும் ஒவ்வொரு தொழுகையும் இன்ஷா அல்லாஹ் உயிரூட்டம் உள்ள தொழுகையாக, உயிருள்ள தொழுகையாக அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. நம்மளுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் தொழுகையாளிகளாக ஆக்கி அருள்வானாக. இப்போ உள்ள இளைய தலைமுறைகள் எல்லாம் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. பெரியவங்க ஏதோ ஒரு அளவு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம முன்னோர்கள் காட்டி கொடுத்த நல்வழி இல்ல, நம்ம தாய் தந்தைகள் காட்டி கொடுத்த நல்வழி இல்ல, ஓரளவு தட்டி புத்தி வந்துகிட்டு இருக்கோம். நீச்சல் தெரியாம நீச்சல் குளத்துல இருக்கிறது மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு வரக்கூடிய பின் சந்ததிகள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பேரம்பேட்டிகள் மார்க்கத்தின் மாகுலோட வருவதற்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் அல்லாட்ட கரமேந்தி துவா கேட்கக்கூடிய இந்த குறையான நாள்ல நம்ம இருப்போம். ஆயிஷா சித்திகார் ரலியல்லாஹு தஆலா தான் கல்வியை பாதி தீனுடைய மார்க்கத்தை பாதியை கத்துக்கொள்ளுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அறிவின் விளக்கம் அவங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கு. அப்ப அந்த விளக்கம் உள்ள நம் தாய் உம்மத்துல் முஃமினீன் தாய் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அது என்ன கேட்ட துவா தான் இன்னைக்கு நம்மளை இந்த இடத்துல
நல்லதை பேசவும் நல்லதை கேட்கவும் அல்லாஹ். அப்ப நம்மளுடைய துவாவை கொண்டு ஆயிஷா சித்திகார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்ட துவாவின் மகிமையை கொண்டு நம்மளுடைய சந்ததிகளும் நல் வழியில வருவதற்கு நம் தாய் தந்தையான நாமளும் அல்லாஹ்ட்ட கரமேந்தி துவா கேட்டு கடமைப்பட்டவர்களாக இருக்கும். நம்ம கரங்களை ஏந்திட்டாலே துனியா முன்னால நின்றோம். துனியா முன்னால நின்றுட்டா நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய குடும்ப கவலை, நம்ம பிள்ளைகள், நம்ம நோய் நொடிகள், நமக்கு என்னென்னமோ நம்ம நடந்த காலம் நடக்க போற காலம் எதுவுமே கடந்த காலத்துல நம்ம முன்னால கொண்டு வரவும் முடியாது. இனி வரக்க போற காலத்துல என்ன நடக்கும்னு தெரியாது நம்மளுக்கு. இந்த நொடி இந்த நிமிடம் அல்லாட்ட கையேந்தி இருப்பான். அப்ப அல்லாட்ட நம்ம என்ன கேட்கணும்? ரப்பே ரஹ்மானே, முதல்ல என் தீன சயாத்தாது, என்னுடைய ஈமான உறுதியாக்கு, என்னுடைய வணக்கத்தை நீ ஒப்புக்கொன்று, நான் ஓதக்கூடிய ஒரு எழுத்து அழிவுற எழுத்தையாவது ஏற்றுக்கொள்ளாது. 1000 குரான் ஓதி இருந்தாலும் அல்லாஹ் நாடாம அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் வேணா நம்பர் போட்டு சொல்லலாம், நான் இத்தனை குரான் ஓதி இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அல்லாஹ் நாடினால்தான் அந்த குரானையும் ஏற்றுக்கொள்ளுமா? அந்த குரானும் நம்மளுக்காக ஷஃபாஅத் செய்யும். அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை ஷஃபாஅத்துக்குரிய பொருளாக நம்மளுக்கு தந்திருக்கான். நம்மளுடைய தொழுகையுடைய இடம் ஷஃபாஅத் செய்யும், சாட்சி சொல்லும். அடுத்து நம்மளுடைய சஜதா உறுப்புகள், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய உறுப்புகள், சஜதா உறுப்புகள் 7, அந்த 7 உறுப்பும் அல்லாஹ்ட்ட சொல்லுமா, அதுல பூமியில என்னை பதிய வச்சா அல்லாஹ். அப்படிப்பட்ட வணக்கத்தை நம்மளுக்கு அல்லாஹ் தரணும். நம்மளுக்கு உடல் உபதைகள் இருக்கு, கை கால் வலி கை வலி நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த வலியோட அல்லாஹ் ரசூல் வழியில நான் தொழுவேன் அப்படிங்கிற கொஞ்சம் உட்கார முடியுமா? உட்கார்ந்து தொழுங்க. நிக்க முடியுமா? நின்று தொழுங்க. படுக்க முடிஞ்சிருந்தா படுத்து தொழுங்க. அதுலயும் முடியாது, கண் செய்யாவது செய்யுங்க. இந்த தொழுகைய அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வலியுறுத்தி கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த தொழுகையை எப்படிலாம் நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம்? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. அல்லாஹ் தஆலா ஆபியத்தான தொழுகையாக ஆக்கி வைக்கணும், அது ரூஹுள்ள தொழுகையாக ஆக்கி வைக்கணும். நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கபர்ல அல்லாஹ் தஆலா ஒளியான பல ஒளி அல்லாஹ் முன்னால அப்படியே ஒரு திசை வைப்பான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருட்டு இடத்துல ஒரு மெழுகுதிரி இருந்தா கூட எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். ஒரு பல மெழுகுதிரி ஒன்னா சேர்ந்து இருந்தா, அப்ப அப்படி வெளிச்சம் வரும்போது நம்ம கேட்போமா, நீங்க எல்லாம் யாரு? இப்ப சுத்தி ஒளியாதே நிக்கிறீங்களே யாரு? எனக்கு பயமே வரலையே, திடுக்கமே வரலையே, யாருமே இல்லைங்கிற உணர்வு இல்லையே, நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தஆலா அந்த ஒளிகளுக்கு உருவம் கொடுத்து சொல்லுவானா, நான் தான் நீ ஓதுன குர்ஆன், நான் தான் நீ ஓதுன திக்ர், நான் தான் உன்னால இருந்தது அனுப்பப்பட்டனோ. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அமலையும் நமக்கு துணையாக அல்லாஹ் கபர்ல தருவாங்கிற நம்பிக்கையோட அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் தரணும், நம்ம சந்ததிகளுக்கும் தரணும். இன்ஷா அல்லாஹ் அதிகமான துவா செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கும். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்கக்கூடிய துவா 50 வருட பாவங்களை மன்னிக்கக்கூடிய துவாவாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்னுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தால் என்னுடைய 50 வருட துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம இன்னைக்கு கேட்ட துவாவில் 50 வருட பாவம் மன்னிச்சுட்டா 30 நாளுக்கு 50 வருட கணக்கு கொடுக்கலாம். நம்ம சந்ததி 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 எல்லாம் பாவமே இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தருவான் இல்லையா? பாவம் செஞ்சுட்டோம், பாவம் செய்யாதவங்க யாரும் இல்லை, எல்லாம் மன்னிச்சுட்டா நம்ம வெற்றியாளர்கள். அதை கேட்க நம்ம தயங்க கூடாது. நம்மளுடைய பாவத்தை நான் இன்னதும் செஞ்சிருக்கேன்னு மனிதர்கள்ட்ட சொல்ல தேவையில்லை, அல்லாட்ட கேட்கணும். யாரெல்லாம் இன்ன இடத்துல என்ன பாவம் செஞ்சுட்டேன், நான் மறந்துட்டேன், ஆனா நீ மன்னிச்சிருவீங்க அப்படின்னு அவன்கிட்ட என்ன செய்யணும்? உருக்கமா கேட்கணும். அல்லாஹ் அழக விரும்புறவன் நம்மளுடைய உருக்கத்தை அவன் பார்த்து கொண்டு இருக்கணும். நிச்சயமா அல்ல நம்ம பாவத்தை மன்னிப்பான். இப்ப இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நம்ம ஓதக்கூடிய இன்னும் அன்சல் சூரா அப்பதான் ஓதணும்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த மாதம் ரமலானுடைய மாதத்துல நம்ம அதிகமா ஓதக்கூடியவர்களாக இருக்கும். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரமலானுடைய முதல் நாளை தாண்டிட்டோம். இப்ப இன்றைய இரவு அடுத்த அந்த 3 நாளுக்குள்ளேயாவது நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் சூறாவை அதிகமா நம்ம ஓதுவதனால கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை ஓதுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 70,000, 1 2 இல்லம்மா, 70,000 திர்ஹம் சதக்கா கொடுத்த நன்மை நம்மளுக்கு எழுதப்படும்.
சில ஓதுவோமா? இதுக்கு கஷ்டம் இருக்கா? ஏதாச்சும் பாத்திரம் கழுவிக்கிட்டே ஓதிடலாம், துணி மடிச்சுக்கிட்டே ஓதிடலாம். நம்மளுடைய உள்ளத்தை அல்ல அறிஞ்சவன். நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம யார்ட்டையும் பேசாம உட்காந்து ஓதுவேன் அப்படின்னு உட்காந்து ஓதணும்னு ரசூல்லா சொல்லியே கொடுக்கல. நம்மளுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே அல்லாஹ்வுடைய சிந்தனையோட, அவனுடைய சிந்தனை. வீடு பெருக்கும் போது நம்ம செலவாத்தை ஓதிக்கிட்டோ திக்ரு ஓதிக்கிட்டோ வீட்டை பெருக்கினா கரம சுத்தப்படுத்துற நன்மை கிடைக்குமா? சுபஹானல்லாஹ். கரம் எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கோம். ஆனா அதை சுத்தப்படுத்தின நன்மை நம்மளுக்கு கிடைக்குதுன்னா என்ன? இறை சிந்தனையோட நம்ம இருக்கோம்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இந்த ஓதக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு அனைவருக்கும் தந்தருள்வானாக. இப்ப நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் ஓதணும் இல்லையா? திக்ரு ஓதணும் இல்லையா? இப்ப இந்த திக்ரை பத்தி ஒரு அளவு சொல்லிடலாமா?